மழைநீர் வடிகால் சிஸ்டம் வந்து எந்த அளவுக்கு மோசமா இருந்ததுனால அந்த தண்ணி வந்து ஊருக்குள்ள வந்து தாமிரபரணி தண்ணி ஊருக்குள்ள வந்திருக்கு. அது எப்படி வரும்? ஆக்கிரமிப்பு அகற்றாத வரைக்கும் எந்த ஆட்சி இருந்தாலும் சரிதான். இதுக்கு 45% 6,000 ரூபாயில 4,500 ரூபாய் மத்திய அரசு கொடுக்குது. நீங்க 1,500 ரூபாய் மாநில அரசு கொடுக்குறீங்க. அரசு எம்பளத்தையும் வச்சீங்கன்னா ஏற்றுக்கொள்ளலாம் இல்லையா? நான் என்ன சொல்றேன்னா, கொஞ்சம் கார் வச்சிருக்க ஆளுக்கு இதான் நிலவரம்னா, 2 வீலர் வச்சிருக்கவனும் பாதிப்பு, குடிசை வீட்டுல இருக்கவனும் பாதிப்பு. அந்த பாதிப்பை சரியா அளவீடு செய்து அது என்ன மாதிரி பாதிப்புன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஒரு நியாயமான ஒரு உதவியை இந்த மாதிரி கரண்ட் வந்த பிறகு அவங்க கட் பண்ணி வச்சாங்க. கரண்ட் வந்த பிறகு ஒரு 4-5 நாளைக்கு வரல. ஏன்? ஒண்ணு கரண்ட் வந்தாதான் நீங்க வந்து வீடியோ எடுப்பீங்க. ரெண்டாவது, அதாவது மழைநீர் வடிகால் பணிகள் எல்லாம் நாங்க செய்திருக்கோம் அப்படின்னு முதலமைச்சர் சொன்னாரு. இன்னொரு ரிப்போர்ட்ல 1150 சாமானிய நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நம்ம கூட வந்து சின்னப்ப கணேசன் சார் இருக்காரு. உங்களுக்கே தெரியும், பல ஊடகங்களில் அவருடைய கருத்துக்களை ரொம்ப ஆணித்தனமா சொல்லக்கூடிய ஒரு நபர். அவர் வந்து இன்றைக்கு சாமானிய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா வந்து, சென்னையை காத்த ராமர் திருநெல்வேலியில என்ன பண்றாரு அப்படின்னு ஒரு முக்கியமான கேள்வி வருது. ஏன்னா அவர் வந்து திருநெல்வேலிக்காரர் தான். அதனால அவர் ஊர் சம்பந்தப்பட்ட விஷயம்னால அவர்கிட்டே கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜி வணக்கம். வணக்கம் வணக்கம். சாமானியன் நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம். சார், சென்னையை காத்தார் ராமரு திருநெல்வேலி என்ன பண்றாரு சார்? சென்னை எங்க சார் காத்தாரு? ஏரி காத்த ராமர் அப்படிங்கிற மாதிரி இவருக்கு வந்து நம்ம இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர் வந்து இவருக்கு வந்து ஏதோ ஏரி காத்த ராமர் மாதிரி சென்னை காத்த ராமர்னு சொன்னார். ஆனா அவரு சென்னையும் காக்கல, நெல்லையும் காக்கல, கன்னியாகுமரி மாவட்டத்தையும் காக்கல. அதான் உண்மை. தென் மாவட்டங்கள்லாம் வந்து அழிஞ்சிட்டு இருக்கு. இன்னைக்கு எல்லாம் வந்து ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா, நெல்லையில வந்து கண் முன்னால அவங்க வீடு அப்படியே சரிஞ்சுடும், ஐயே போச்சே போச்சேன்னு கதறாங்க. நெல்லையில எல்லாம், சென்னையிலாவது காரு மட்டும்தான் தண்ணியில மேர்ந்து போச்சு நம்ம பார்த்தோம். ஏதோ வந்து ஒரு 4 அடி 3 அடி உயரத்துக்கு தண்ணி தேங்கி இருந்து வேளச்சேரி பகுதியில இப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா வந்து அங்க நெல்லையில ஒரு ஃப்ளோரே முங்கி இருக்கு. குறிப்பா நெல்லை டவுனுக்குள்ளே முங்கி இருக்கு. அந்த அளவுக்கு முங்கி இருக்குன்னா, அந்த மழைநீர் வடிகால் சிஸ்டம் வந்து எந்த அளவுக்கு மோசமா இருந்ததுனால அந்த தண்ணி வந்து ஊருக்குள்ள வந்து தாமிரபரணி தண்ணி ஊருக்குள்ள வந்திருக்கு. அது எப்படி வரும்? தாமிரபரணி உள்ள தண்ணி போகல. 2 பக்கமும் ஆக்கிரமிப்பு, நல்லா ஆக்கிரமிச்சு. சென்னையில அதேதான். ஆக்கிரமிப்பு அகற்றாத வரைக்கும் எந்த ஆட்சி இருந்தாலும் சரிதான். இதுக்கு இந்த காட்சி மாறவே மாறாது. அதிகமான மழை வெள்ளம் வந்துட்டு அதனால இந்த மாதிரி எங்களுக்கு பாதிப்புன்னு சொல்லிட்டு நம்முடைய முதலமைச்சர் வந்து இதுல இருந்து தட்டி கழிச்சிட்டு போகலாம். அதை வரதான் செய்வார். அது வரலாறு காணாத எல்லாம் சரிதான். வரலாறு காணாத அளவுக்கு தான் மழை பெய்துச்சுங்கிறது எல்லாம் உண்மைதான். ஆனா அந்த மழை பெய்யுங்கிறத சொன்னாங்கல்ல, என்ன முன்னேற்பாடு பண்ணீங்க? இன்னைக்கெல்லாம் ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் ஒண்ணு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே இந்த நேரத்துல சொன்னா நல்லா இருக்கும். பொதுமக்களுக்கு நிவாரண பொருட்கள் வழங்குவதற்கான தொடர்பு எண்கள் அறிவிப்பு. விஷயம் என்ன, நான் என்ன நினைச்சேன்னா, அதுல பாதிக்கப்பட்டு அங்க தண்ணிக்குள்ள மேர்ந்துட்டு கிடக்கவனுக்கு ஏதோ வந்து இவங்க உதவி கொடுக்க போறாங்க, அதுக்கு ஏதோ அறிவிச்சிருக்காங்கன்னு நான் நினைச்சேன். தமிழக அரசு, அத குறிப்பா மு.க. ஸ்டாலின் அரசு தான் இந்த இதை அறிவிச்சிருக்காங்க. ரொட்டி பாக்கெட்டுகள், தண்ணீர் பாட்டில்கள், பிஸ்கட் பாக்கெட்டுகள், பாய்கள், போர்வைகள், துண்டுகள், மெழுகுவத்திகள், தீப்பெட்டிகள், லுங்கிகள், நைட்டிகள், நாப்கின் பேடுகள் உள்ளிட்டவை வழங்க விருப்பமுள்ள தன்னார்வலர்கள் மற்றும் நிறுவனங்கள் கீழ்கண்ட வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும் ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க. இத மாதிரி ஒரு கேவலம் வேற ஏதாவது இருக்குமா? தண்ணியில மேர்ந்துட்டு கிடக்கான். அந்த மேந்திர கிடக்கவனுக்கு அந்த பெண்களுக்கு நாப்கின் உட்பட இதை கூட வழங்க முடியாத அளவுக்கு ஒரு கேடுகட்ட அரசாங்கம் தான் இது இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இது என்ன சார் இது? இது வந்து தன்னார்வலர்களுக்கு இதை கொடுக்க தெரிஞ்சவனுக்கு நேர்ல கொண்டு எங்க பாதிக்கப்பட்டிருக்க கொடுக்க தெரியாதா? அதை வாங்கி நீங்க ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டு கொடுப்பீங்க, அவ்வளவுதானே? அதுதானே கேக்குறாங்க. அதுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்து அந்த நம்பர்ல வந்து நான் ஒரு 2000 பாக்கெட் தரேன், நான் ஒரு தீப்பெட்டி ஒரு 2-3 பண்டில் தரேன்னு ஒவ்வொருத்தனா வந்து சொல்லணும். அதை வந்து நீங்க சொல்லக்கூடிய இடத்துல கொண்டு உங்கள்கிட்ட கொடுக்கணும். நீங்க மு.க. ஸ்டாலின் போட்டோவும் உங்க அப்பா அவரு இருக்காருல கருணாநிதி போட்டோவும் ஒட்டி கொண்டு கொடுப்பீங்க. என்ன சார் இது? தத்தளிச்சுட்டு கிடக்க. வந்து அந்த இதுக்கு தண்ணீர் வடிகால சரியா சென்னையில மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்கவே ஆக்கிரமிப்பு அதிகமாயிருக்குங்கிறது ஒரு பக்கம் நம்ம புரிஞ்சுக்கணும். சென்னையில என்ன கோளாறு நினைக்கிறீங்க? மழை பெய்தது ஒரே ஒரு நாள் தான் சார். அதிகமான மழை பெய்தது, 33 சென்டிமீட்டர் மழை பெய்தது, அவ்வளவுதான். நீங்க அதை அப்படி 2015 அப்போ வந்து செயற்கை வெள்ளம், இப்போ இயற்கை வெள்ளம் எல்லாம் மு.க. ஸ்டாலின் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா அன்னைக்கு செயற்கை வெள்ளம்னு சொல்றாருல, அன்னைக்கு வந்து தாம்பரத்துல 24 மணி நேரம்
அதாவது 2015 டிசம்பர் மாசம் 1ஆம் தேதியில இருந்து காலை 1ஆம் தேதி காலையில 8:30 மணில இருந்து டிசம்பர் மாசம் 2ஆம் தேதி காலை 8:30 மணி வரைக்கும் தாம்பரத்துல 48 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருந்து. இப்ப நீங்க வந்து இவங்க சொல்லுவாங்க பெருங்குடியில வந்து 44 சென்டிமீட்டர் மழைன்னு சொல்லி சன் நியூஸ்ல போலியா செய்தியை போட்டு இருந்தாங்க. 33 சென்டிமீட்டர் மழை தான் பெய்திருக்கு. பெருங்குடியில அது இன்னும் கம்மி. இவ்வளவுதான் சார் உண்மையான மழை இப்ப கம்மி. அன்னைக்கு வந்து அதிகமான மழை. அந்த மழையில செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்டது நேரம் கடந்து திறந்தது காரணம். அது வந்து தண்ணி 2 தண்ணி சேர்ந்து வந்தனால பாதிப்புக்குள்ளாச்சு. இதுதான் உண்மையான நிலவரம். ஆனா இன்னைக்கு வந்து இதுக்கு வந்து ஏரி காத்த ராமர், அது ராமபிரான், அது உண்மையிலேயே ஏரிய காத்ததுனால அவர் இவரு என்ன பூரிய காத்தாரு இவரு? இல்ல சென்னையில என்னத்த காத்தாரு சொல்லுங்க? அவ்வளவு மக்களை வந்து தத்தளி திட்டி தீர்த்து இதுதான் விடியலான்னு கேட்டு அவ்வளவு என்னத்த காத்தாங்கன்னா நெட்வொர்க் எங்கேயுமே, அதாவது இன்டர்நெட் வேலை சார், ஆனா நீங்க செய்யணும். சொல்றீங்க இன்னைக்கு அதே மக்கள் 6000 ரூபாய் கொடுத்த இல்ல நீங்க சொல்றது கரெக்ட் தான். பட் நீங்க அதே மக்கள் 6000 ரூபாய் கொடுத்த உடனே வந்து சந்தோஷப்படுறாங்க, சிரிக்கிறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, எல்லாமே பண்றாங்களே. ஆமா, அதே டிவில தான் காணிக்கிறாங்க. நான் என்ன கேக்குறேன், அந்த 6000 ரூபாய் யாரு சார் கொடுத்தா? அந்த 6000 ரூபாய் என்ன உதயநிதி ஸ்டாலின் வந்து அப்படித்தான் சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, இது வந்து உங்க அப்பன் வீட்டு பணமான்னு கேட்டேன். நான் கேக்குறேன் சார், உதயநிதி ஸ்டாலின்ட்டே கேக்குறேன், இது உங்க அப்பன் வீட்டு பணமா? எதுக்கு உங்க அப்பனுக்கு போட்டோ ஒட்டி இருக்கீங்க? இது அரசாங்க பணம் தானே. இன்னும் சொல்ல போனா மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பணம். 45% 6000 ரூபாயில 4500 ரூபாய் மத்திய அரசு கொடுக்குது. நீங்க 1500 ரூபாய் தான் மாநில அரசு கொடுக்குறீங்க. அரசு எம்பளத்தையும் வச்சீங்கன்னா ஏற்றுக்கொள்ளலாம். இல்லையா, பிரதமர் மோடியுடைய போட்டோ ஒரு பக்கம் வைங்க, இந்த பக்கம் உங்க அப்பாவுக்கு போட்டோ வைங்க, ஏத்துக்கலாம். சரி பரவாயில்ல, பிரதமர் முதலமைச்சர்னாவது குறைந்தபட்சம் ஏத்துக்கலாம். ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க அப்பாவுக்கு போட்டோ போட்டு ஒட்டிட்டு, அதாவது மு.க. ஸ்டாலின் போட்டோ போட்டு ஒட்டிட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க. இது என்ன வேலை? இது என்ன பழக்கம்? அந்த டோக்கன் கொடுத்ததுல இருந்து எல்லாமே இதைத்தானே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. கேட்டா அது வந்து நாங்க மக்கள், நீங்க சொன்ன மாதிரி மக்கள் கொண்டாடுற, எந்த மக்கள் கொண்டாடுறாங்க நீங்க பாருங்க. அதாவது ஒரிஜினலா என்ன தெரியுமா, உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து 6000 ரூபாய் பத்தாது சார். அவங்களுக்கு வந்து லட்சக்கணக்கில தான் சேதாரம். குடிசை வீடா இருந்தா கூட 25-30,000 ரூபாய்க்கு மேலதான் சார். அவங்க ஒரு சின்ன டிவி வாங்கியிருப்பாங்க, ஒரு சின்ன நம்ம ரொம்ப பிராங்கா பேசுவோம். அரசாங்கத்தால முழுசா கொடுக்க முடியாது. எப்படியும் அரசாங்கத்தால முழுசா கொடுக்க முடியும்? முறைப்படுத்தி கொடுக்கலாம்ல சார். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, சென்னையில வந்து தோராயமா ஒரு 25 லட்சம் குடும்ப அட்டைக்கு வந்து இப்ப கொடுக்கறதா சொல்றாங்க. கரெக்டான புள்ளியும் நமக்கு தெரியாது. தோராயமா அந்த லெவலுக்கு இருக்கலாம். இல்ல ஒரு 20 லட்சம் இருக்கலாம். இல்ல ஒரு 30 லட்சம் போகாது. அது கம்மியா தான் வரும். ஒரு 20 லட்சம் சென்னையில மட்டும் எடுத்தீங்கன்னா ஒரு 20 லட்சம் பேருக்கு கொடுப்பாங்க சார். 20 லட்சம் குடும்ப அட்டைதாரருக்கு கொடுப்பாங்க சார். அதாவது பெரிய பெரிய அபார்ட்மெண்ட் இருக்கு தெரியுமா? அதுல 7வது ஃப்ளோர் 4வது ஃப்ளோர்ல லிப்ட்ல போயிட்டு இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் நேத்துக்கு டோக்கன் வாங்கியிருக்காங்க. என்ன சொல்ல போறீங்க? எனக்கு தெரிஞ்சவங்க வாங்கியிருக்காங்க. என்ன சொல்ல போறீங்க? அவங்களுக்கு எந்த சேதாரமும் கிடையாது. பாதிப்பே இல்லாதவங்களுக்கு எல்லாம் கொடுத்திருக்காங்க. மக்களுக்கு கொஞ்சம் சார், நமக்கும் அந்த செல்ஃப் சஸ்டைன்ட், அந்த செல்ஃப் இது வேணும்ல. நமக்கு ஒண்ணும் வரல, நம்ம இதை வாங்க கூடாதுன்னு ஒரு இது என்ன வரணும்ல. வாங்க கூடாதுன்னு அவங்க ஏன் வாங்குறாங்கன்னா, வாங்கலன்னா இவன் அவன் பேர்ல அதானே டோக்கன் கொடுத்து வாங்குறீங்க. அவருக்கு பேர்ல கணக்கு எழுதி திமுக காரன் வாங்கிட்டு போவான். என்ன பண்ணுவீங்க? அவங்க அதனால இன்கம் டாக்ஸ் கட்டினாலும் சரி, அவங்களுக்கு பாதிப்பே இல்லாட்டாலும் சரி. என்ன சார் சொல்றீங்க? ரேகை இருக்கு, எல்லாமே இருக்கு. இப்ப எப்படி நம்ம அப்படி வாங்கிட்டு போக முடியும்? வாங்கிட்டு போக முடியாதுன்னு சொல்றாங்க. உங்க சிஸ்டம் பிரேக் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. இந்த விஞ்ஞான ஊழல் பேர் வழிகள்கிட்ட நீங்க ரேகையை என்னத்தை வச்சாலும் இதை மாத்திருவோம். உங்க ரேகையை நானே போட்டுட்டு போயிருவேன். இந்த அளவுக்கு தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் எதுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல போட வேண்டியதானே? எதுக்கு நீங்க ரேஷன் கடையில வந்து டோக்கன் வாங்கிட்டு போங்க, ரேஷன் கடையில வந்து வாங்கிட்டு போங்கன்னு எதுக்கு சொல்றாங்க? எல்லாமே வந்து நீங்க அதாவது கணக்குல வரக்கூடாது, கொடுத்ததா கணக்குல வரணும். அதாவது நீங்க யாரு கொடுத்தங்கிற கணக்குல வரக்கூடாது, ஆனா கொடுத்ததா கணக்கு வரணும். அவ்வளவுதான் சார். நான் என்ன சொல்றேன்னா, முறையாக இதை செய்யலன்னு நான் சொல்றேன். யாரு பாதிக்கப்பட்டாங்களோ அவங்கள கரெக்டா அடையாளம் கண்டு அவங்களுக்கு மட்டுமே ஒரு 50,000 ரூபாய்க்கு சேதாரம் இருக்கு. அதாவது ஒரு டிவி வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்பாங்கன்னு வச்சிருங்களா, ஒரு 30,000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து நீங்க அது ஒரு 2,000 ரூபாய் கூட ஒர்த்து கிடையாதுதான். ஆனா அந்த 30,000 ரூபாய் அவனுக்கு வந்து அது 30,000 ரூபாய் ஒர்த்து. அப்போ ஒரு 20,000 ரூபாய் அதுக்கு நீங்க மதிப்பீடு போடலாம். அந்த மாதிரி போட்டு, அதாவது கைட்லைன்ஸ் வேல்யூ, கிரவுண்ட் மார்க்கெட் வேல்யூன்னு ஒண்ணு லேண்டுக்கு வைக்கிறாங்களா, அதே மாதிரி நீங்க மார்க்கெட் வேல்யூ என்ன இருக்கோ அது மாதிரி ஒரு கான்செப்ட்ல எடுத்து கொடுத்தீங்கன்னா உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட மக்கள், அது பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, அவங்களே கரெக்டா சேரும் சார். ஆனா உண்மை நான் ஒண்ணு சொல்றேன். உங்க ஏரியால உள்ள ஒரு விஷயம், மடிப்பாக்கத்துல உள்ள ஒரு விஷயம் தான் சொல்றேன். நண்பர் ஒருத்தர் கார் முங்கிட்டு சார். அவரு ஒரு காரை கொண்டு காப்பாத்திட்டாரு. அவங்க ஃபேமிலியில இன்னொரு காரை வந்து எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு தண்ணியே வர நினைச்சார். என்ன சொன்ன மடிப்பாக்கத்துல அவன் வீட்டை வந்து தூக்கி மேல வச்சுட்டாரு. 2015 உள்ள மழையில வந்து தூக்கி மேல வச்சுட்டாரு. அதுக்கு பிறகு அதனால இப்ப அந்த வீட்டுக்குள்ளே தண்ணி வரல. ஆனா அவங்க மாமனார் வீட்டுல போய் தங்கி இருந்தார். அங்க தண்ணியே வரல 2015. இன்னைக்கு அங்க மார்பளவு தண்ணி வந்து போச்சு. சரி, தண்ணி அதிகமாகுதுன்னு சொல்லி ஒரு காரை எடுத்து கொண்டு போய் ரோட்ல விட்டுட்டாங்க. இன்னொரு காரை எடுத்துட்டு போறதுக்கு அவகாசம் கிடைக்கல. அந்த காரு வீட்டுல காம்பவுண்ட்ல உயரமான பகுதியில விட்ட கார்ல டேஷ்போர்டு வரைக்கும் முங்கி மொத்த காரும் போச்சு. 14 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினது 4 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்ன தகவல். இன்னைக்கு வந்து அதுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்றதா இருந்தா
இன்சூரன்ஸ் வந்து அந்த மதிப்பீடுன்னு ஒண்ணு போடுறாங்கல்ல, அது ஒரு 4 லட்சம் ரூபாய் போட்டாங்கன்னா, இன்சூரன்ஸ் வந்து 2 லட்சம் ரூபாய் இருந்துன்னா, காரை ரெக்டிஃபை சரி பண்ணி தந்துருவாங்க சார். ஆனா உண்மையிலேயே அதனோட மதிப்பீடு ஒரு 3 லட்சம் ரூபாய் ஆயி, அந்த இன்சூரன்ஸ் வந்து 3,50,000 லட்சம் ரூபாய் அந்த அத ரிப்பேர் பண்றதுக்குள்ள செலவு 3,50,000 லட்சம் ஆயிட்டுன்னு வச்சுடுங்க. இப்ப அந்த 3 லட்சம் ரூபாய் அவங்க கையில தந்து காரை அவங்க எடுத்துட்டு போயிருவாங்க. இப்ப இவரு என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, 14 லட்சம் ரூபாய்க்கு இன்னும் ஒரு 15 லட்சம் மொத்தத்துல ஒரு 15 16 லட்சம் ரூபாயோ ரெடி பண்ணி புது கார் வாங்க வேண்டியது இருக்கு. எவ்வளவு பெரிய பாதிப்பு இது. இது காரணம் யாரு? முதலமைச்சர் தானே, ஆட்சி தானே. இவங்க சரியான வடிகால் இத வச்சிருந்தாங்கன்னா, அவங்க இந்த மாதிரி தத்தளிக்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல. நான் என்ன சொல்றேன்னா, கொஞ்சம் கார் வச்சிருக்க ஆளுக்கு இதான் நிலவரம்னா, 2 வீலர் வச்சிருக்கவனும் பாதிப்பு, குடிசை வீட்டுல இருக்கவனும் பாதிப்பு. அந்த பாதிப்பை சரியா அளவீடு செய்து, அது என்ன மாதிரி பாதிப்புன்னு கண்டுபிடிச்சு, அவங்களுக்கு ஒரு நியாயமான ஒரு உதவிய இந்த மாதிரி தேவையில்லாத ஆளு குடுக்கறதெல்லாம் சரி பண்ணி ஃபில்டர் பண்ணி குடுத்தீங்கன்னா கிடைக்கும். நீங்க தேவையில்லாத ஆளு ஓட்டுக்கு வேண்டி குடுக்காங்க சார். எல்லாத்துக்கும் நாங்க குடுத்துட்டோம். அப்படி கணக்கு காணிச்சா இல்ல 6,000 ரூபாய் வாங்குறவங்க எல்லாம் திமுக ஓட்டு போடுவான்னு நம்புறாங்க. இதுல பாதிக்கப்பட்டவனை தவிர பாதிக்கப்பட்டவனுக்கு கிடைக்காம இருக்கு. ஆனா பாதிக்காதவன் வாங்கிட்டு போறான் 6,000 ரூபாய. நீங்க சொன்ன மாதிரி அந்த அவங்களுடைய ஆட்கள் அவங்க செட்டப் பண்ணி வச்சுட்டு எல்லாம் நல்லா சொல்லுவாங்க. கடந்த காலத்துல சொன்னேன் தானே, சந்தோஷம் 6,000 ரூபாய் எத்தனை நாள் வாழ்வாங்க? ஒரு டிவி போச்சுனாலே முடிஞ்சு போச்சு சார். சோபா செட்ல தண்ணி ஏறிச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அது பிறகு நீங்க ஊறிடும். அது பிறகு நீங்க தூக்கி குப்பையில தான் போடணும். இதானே சார் நிலவரம். இந்த லட்சணத்துல வந்து இந்த 6,000 ரூபாய் வச்சு அவங்க என்ன செய்ய முடியும்? இதை வச்சு சந்தோஷமா இருக்காங்களா? ஏதோ மகளுக்கு கல்யாணத்தை நடத்தி வைக்கிற மாதிரி இவங்க காணிச்சிட்டு இருக்காங்க. அவங்க கொத்தடிமை தொலைக்காட்சிகள்ல இதை தானே சார் வரும். வேற என்ன எதிர்பார்க்க முடியும் சார்? நீங்க 19 கொத்தடிமை தொலைக்காட்சி எல்லாம் சொல்றீங்க. பட் மக்கள் ஏன் ஃபேக்கா வந்து இந்த மாதிரி பண்ணணும்? இந்த மாதிரி எங்களுக்கு வந்துருச்சு, எங்களுக்கு வந்து கிடைச்சிருச்சு, நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம், அரசாங்கம் ஹெல்ப் பண்ணி இது ஒரு பேரிடர், அரசாங்கத்தால ஃபுல்லா பண்ண முடியாது, பட் ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ண முடியும், கவர்மெண்ட் ஒரு 6,000 ரூபாய் கொடுத்துருக்கு அப்படின்றத சொல்றாங்க. மக்களே ஏத்துக்கிட்டாங்க. மக்களே ஏத்துக்கிட்டோம், சின்னப்ப கணேசனுக்கு என்ன ப்ராப்ளம்? எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சார். எனக்கு ஒரு 6,000 ரூபாய், ஒரு 5,800 ரூபாய் வரைக்கும் எனக்கு இந்த மழைனால பாதிப்பு. ஆமா, உண்மையான பாதிப்பு. அது என்னன்னு டீடைல்டு போவேன்னா எனக்கு பாதிப்பு, அவ்வளவுதான். மற்றபடி எனக்கு இதுல இருந்து 6,000 ரூபாய் கொடுத்தது பத்தாதுன்னு தான் நான் இன்னமும் ஆர்குமெண்ட் பண்றேன். பாதிக்கப்பட்டவங்களுக்கு 30,000, 20,000, 50,000, 1 லட்சம் ரூபாய் எவ்வளவு பாதிப்பு அவ்வளவுக்கும் அதுல எவ்வளவு முடியுமோ அவ்வளவு. நீங்க ஒட்டுமொத்தத்தையும் கொடுக்க முடியாது, எனக்கு எல்லா இடத்துக்கும் தெரியும். அதுல நீங்க இப்ப நீங்க எவ்வளவு இப்பவும் நீங்க உங்க பணத்திலே கொடுக்குறீங்க, மத்திய அரசுல இருந்து வாங்கி தான் கொடுக்குறீங்க. அதுதான் முதலாவதே பணம் தான் கேட்டீங்க. இப்பவும் கேட்டு நீங்க வாங்கி தான் கொடுக்குறீங்க. இப்பவும் அங்கிருந்து வந்து 1,100 கோடி 150 கோடியா 1,500 கோடியா வந்ததுலதான் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. அதான் ஒரிஜினல் நிலவரம். அதுதான் சரி. அதை கொடுக்கறத முறையான உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட பயனாளிகளுக்கு கொடுக்கணும் தான் நான் விவாதம் பண்றேன்னு வெளியே. மற்றபடி வந்து நீங்க கொடுக்கறது தப்புன்னு சொல்ல, கண்டிப்பா கொடுக்கணும். பாதிக்கப்பட்டவன் என்ன செய்வான்? அதுவும் அன்றாடம் காட்சி என்ன செய்வான்? வசதியானவன் எப்படியாவது ஒண்ணா உருட்டி இன்னும் சொல்ல போனா வசதியானவன் தான் பெரிய சிக்கல்ல மாட்டுவான். நேத்து வர கார் ஓட்டினவன் இன்னைக்கு வந்து 2 வீலர்ல போகும்போது அவனுக்கு எல்லாமே பாதிக்குது. அவனுடைய தொழில் எல்லாமே பாதிக்குது. முடியல அது எப்படி போக முடியும்? அது ஏஜ் ஒரு 50க்கு மேல போகும்போது எப்படி இறங்கி இவ்வளவு நாளும் கார்லயே ஓட்டி வச்சு வாழ்க்கைய திடீர்னு நீங்க கார் இல்லாம வந்து நடந்து போறதுக்கு பஸ்ல போனா என்ன அது ஒரு போராட்டமான ஒரு வித்தியாசமான வாழ்க்கை தானே இருக்கும். அந்த அடிப்படையில தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். முறையா கொடுக்கணும்னு நான் சொல்றேன். மற்றபடி இந்த கொத்தடிமை டிவிகள்னு சொல்றதுல நீங்க சொல்லுங்க, நடுநிலைமையோட ஒரு 2 டிவிக்கு பேரை சொல்லுங்க. சொல்ல முடியாது. சோசியல் மீடியா அந்த சாமானியன் முற்பட நீங்க எல்லாரையும் பாருங்க, உண்மையா மக்களுக்கு கொண்டு சேர்க்கிற வேலையை சோசியல் மீடியா பண்ணிட்டு இருக்கு. அதனாலதான் சென்னையில கரண்ட கட் பண்ணி வச்சாங்க. எது கட் பண்ணாங்க சொல்லுங்க? வரதா புயல்னு ஒரு புயல் வந்து சார் 2016 சென்னையில வந்துச்சு. அப்போ ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சர். சென்னையில அதாவது அந்த புயல் வந்ததுல 15,000 மரங்கள், அதுதான் ரெக்கார்டு பிரேக், வரலாற்று சாதனை. அது புயல் வந்து 15,000 மரத்தை சாய்ச்சது அந்த சமயத்துல தான் சாய்ச்சது. கிட்டத்தட்ட 152 டிரான்ஸ்பாரம்கள் வந்து அவுட். 300 தான் உண்டு டிரான்ஸ்பாரம். அதுல 152 போயிட்டு 2 நாளையில அறக்க பறக்க தூக்கி நிப்பாட்டினாங்களா சார்? பாதிக்காத பகுதியில 2 மணி நேரத்துல கரண்ட் கொடுத்தாங்களா? இதே சென்னையில இப்ப இருக்குது ஒரு தெரு 2 தெரு முன்னாடி இருந்தோம். அவ்வளவுதானே. நான் இருந்தேன் கரெக்ட். அந்த இது சாயந்தரம் கடலை கடந்தது, காற்று பலமா 120 கிலோமீட்டர் வேகத்துல காற்று அடிச்சது. இப்ப என்ன காற்று வந்துச்சு? எத்தனை மரம் சாஞ்சது? எத்தனை மின்கம்பங்கள் சாஞ்சது? எதுவுமே இல்ல. ஏதோ 1 2 எங்கேயாவது சாஞ்சிருக்கும். சென்னையில மட்டும் நான் சொல்றேன். கும்மிடிப்பூண்டியில சாஞ்சுது சார். அது உண்மை. ஏன்னா எனக்கு தெரியும், எங்க சொந்தக்காரங்க அங்க இருக்காங்க. கும்மிடிப்பூண்டியில சாஞ்சுது. உண்மையிலே மின்கம்பம் எல்லாம் சாஞ்சு நிறைய பாதிப்பு உள்ள. சென்னையில என்ன சார் வந்துச்சு? தண்ணீரில் வந்து மின் ஒயர் அறுந்து கிடக்கும். அந்த அளவுக்கு காற்று அடிச்சு அதெல்லாம் நடந்தா தானே. அதுவும் கூட ஒயர்மேன் லைன்மேன் எல்லாம் ஒருக்கா செக் பண்ணி பார்த்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு. கரண்ட் கீழே தான் மேலதான் ஓடுதுன்னா கொடுக்கலாம் தாராளமா. தண்ணிக்குள்ள இருக்கு டிரான்ஸ்பாரம். அது வந்து இப்ப செயல்பட முடியாதுன்னா ஓகே, புரிஞ்சுக்கலாம். ஆனா நீங்க மொத்த சென்னையும் காலி பண்ணி வச்சிருந்தீங்களே, அதை விட கொடுமை. இன்டர்நெட் எது கட் பண்ணீங்க? பேட்டரி இருந்தா தானே, அதாவது மின்சாரம் இருந்தா தானே செல்போன் சார்ஜ் பண்ணுவீங்க. கரண்ட் இருந்தா சார், கரண்ட் இருந்தா சர்வர் ஒர்க் ஆனா தான் சார் இன்டர்நெட் வரும். கரண்ட் வந்த பிறகு அவங்க கட் பண்ணி வச்சாங்க. கரண்ட் வந்த பிறகு ஒரு 4-5 நாளைக்கு வரல. ஏன்? ஒண்ணு கரண்ட் வந்தாதான் நீங்க வந்து வீடியோ எடுப்பீங்க. 2வது மின்சாரத்தை துண்டி வச்சா நீங்க வந்து செல்போனை வச்சுட்டு சும்மா தான் உட்கார்ந்து இருப்பீங்க. வீடியோ எடுக்க முடியாது. உங்களுடைய உண்மையான இதை நீங்க எந்த வாட்ஸ்அப்லயும் பகிர முடியாது. அப்ப நீங்க நெட்வொர்க் இருந்தாதான் நீங்க பகிர முடியும் எடுத்தா கூட.
இப்ப பகிர முடியாம வச்சிருந்தாங்க. என்னைக்கு நீங்க நெட்வொர்க் குடுத்தாங்களோ, அதுல எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா, இவங்க காலம் ஃபுல்லா திட்டிட்டு இருக்கிறது அம்பானி, அதானி, அம்பானி, அதானி, அம்பானிய தான் திட்டிட்டு இருந்தாங்க. ஆனா அம்பானியுடைய ஜியோ நெட்வொர்க் தான் வேலை செய்யல. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மெசேஜ் வருது. நேத்தைக்கு வந்துச்சுன்னு நெனைக்கிறேன். அந்த இக்கட்டான நேரத்துல உங்களுக்கு வந்து நாங்க தொடர்ந்து நல்ல சேவை செய்தோம்னு சொல்லி இன்னைக்கு மெசேஜ் வந்துட்டு இருக்கு. தமிழ்ல வேற அது குடுக்குறாங்க நமக்கெல்லாம். வந்துச்சு. நான் ஜியோனுடைய பயனாளி. அதனால நான் சொல்றேன். கஸ்டமர் தான். எனக்கு வந்துச்சு. நான் பார்த்தேன். ஆனா உண்மையிலே சொல்றேன் சார். இந்த இந்த மழையில வந்து ரொம்ப வொர்ஸ்ட்டா இருந்தது. நெட்வொர்க் சுத்தமா அவுட் ஆனது ஜியோ தான். பேருக்கு லேசா டவர் இருந்துச்சு. பேசுனா போவாது. நீங்க எனக்கு அடிச்சீங்கன்னா வராது. இன்னமும் சரியாகல பல இடங்கள்ல. எங்க ஏரியால இன்னமும் முழுக்க சரியாகல. அரைகுறையா தான் வேலை செய்யுது. ஆனா ஏர்டெல் பரவாயில்லாம இருந்துச்சு. ஓரளவுக்கு வேலை செய்யுது. பேச முடிஞ்சது. பிஎஸ்என்எல் போன 2015 எனக்கு நல்ல அனுபவம் இருக்கு. பிஎஸ்என்எல் தான் அந்த ஒரு டவர் மட்டும் தான் 100% ஒர்க் பண்ணிட்டு இருந்துச்சு. எல்லா பகுதிகளிலும் ஒர்க் பண்ணிச்சு. அதே மாதிரி எங்க பகுதியிலும் வேலை செய்யுது பிஎஸ்என்எல். இந்த வாட்டியும் பிஎஸ்என்எல் டவர்லாம் நல்லா இருந்துச்சு. பேசுறதுக்கு முடிஞ்சது. ஓரளவுக்கு நம்ம ஏதாவது இக்கட்டான இடத்துல இருக்கக்கூடிய எங்க பகுதியில முடிஞ்சது. ஆனா நம்ம விஷ்ணு விஷால் இருந்த பகுதியில இல்ல. அவர் டவரே இல்லாம தான் மொட்டை மாடியில இருந்து வீடியோ எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படி கொடுத்தாரு. அதனால அந்த பகுதி வேளச்சேரி பகுதிகள்ல அந்த மாதிரி வேளச்சேரி பகுதிகள்ல கொஞ்சம் நிறைய டவர் கிடைக்கும். நிறைய ஏரியால டவர் கிடைக்காம இருந்துச்சு. நம்ம சொந்தக்காரர் அங்கதான் இருக்காரு. அவர் வந்து பாதிக்கப்பட்டவர். அவருக்கு வந்து சுத்தமா கிடைக்கல. நான் என்ன சொல்றேன்னா 2016, 18 கஜா புயல். அந்த புயல்ல இந்த நெட்வொர்க் இதுல உள்ள அந்த சங்கங்கள்ல அந்த அதிபர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு இதை உத்தரவாதம் அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு உத்தரவாதம் கொடுத்தாங்க. அதாவது கஜா புயல் கரையை கடக்கும் போது நெட்வொர்க் அதாவது தொழில் தொடர்பு இது வந்து பாதிக்காத அளவுக்கு நாங்க உறுதியா இருக்கோம் அப்படின்னாங்க. புயலால அந்த கம்பங்கள் எல்லாம் சாஞ்சு டவர் எல்லாம் போன இடத்தை தவிர மற்ற இடங்கள்ல 2 மணி நேரத்துல கொடுத்தாங்க சார். முன்னேற்பாடு பக்காவா பண்ணி வச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 10 மத்திய அரசினுடைய அந்த பேரிடர் மீட்பு குழு 10 குழு தயார் நிலையில வச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 30,000 வீரர்கள் தயாரா இருந்தாங்க சார் கஜா புயல்ல. நான் இப்ப என்ன கேக்குறேன்னா நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி எங்க மாவட்டம் உட்பட தென் மாவட்டங்கள் அவ்வளவு தண்ணியில மிதக்குது. ஏராளமான மக்கள் தண்ணியில இருக்காங்க. மொட்டை மாடியில இருந்து கத்திட்டு இருக்காங்க. 1-2 இடத்துல டவர் கிடைக்குது. போன்ல தகவலை சொல்லிட்டு இருக்காங்க. திருச்செந்தூர்ல இருந்து சென்னைக்கு வந்த எக்ஸ்பிரஸ் ரயில் வந்து ஸ்ரீவைகுண்டத்துல நிக்குது. இப்ப ரயில்வே ஸ்டேஷன்ல நிக்குது. அது தீவா மாறி போச்சு. அதுல எத்தனை 100 பேர் இருக்காங்கன்னு தெரியல பயணிகள். அவங்க வந்து தவிச்சிட்டு இருக்காங்க. அவங்கள காப்பாற்ற முடியல. தீவா ஆயிட்டாங்க. அவங்க தனியா துண்டிக்கப்பட்டது எல்லா ஏரியாவும். ஹெலிகாப்டர்ல தான் காப்பாற்ற முடியும். அந்த சூழ்நிலையில இருக்காங்க. இப்ப இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்கள காப்பாத்துறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு தெரியாது. அப்ப இவங்க என்ன முன்னேற்பாடு வச்சிருக்காங்க? எத்தனை மீட்பு குழுவை மத்திய நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா சென்னை மழையிலிருந்து ஒரு சொட்டு பாடம் கூட கற்றுக்கவில்லைன்னு சொல்றீங்களா? கத்துக்கவே இல்ல சார். சென்னையில இவ்வளவு பெரிய பாதிப்பு அதாவது ஒரு இதுல இன்னொரு உதாரணத்தையும் சொன்னா சரியா இருக்கும். 2016, 18ல 2 மாநிலங்கள் வந்து மழைனால பாதிக்கப்பட்ட புயல் மழைனால. நம்ம மாநிலம் புயல் கஜா புயல். கேரளா மாநிலம் வந்து கடும் மழை. ஒரு மாசம் ஆகஸ்ட் மாசம் 15ஆம் தேதி அங்க, இங்க வந்து டிசம்பர் மாசம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த இதுக்கு இடையில நீங்க கேரளாவுல வந்து மத்திய அரசு அறிவுரை கொடுக்குறாங்க. கடுமையான மழை பெய்ய போகுது. டேம்கள் எல்லா அணைகள்லயும் 90% மேல நீர் தேக்க வேண்டாம். திறந்து விட்டுருங்கன்னு சொல்றாங்க சார். இதே பினராயி விஜயன் தான் அப்பவும் முதலமைச்சர். அதனால நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுங்கிற மாதிரி பிரதமர் நீங்க நரேந்திர மோடி பாக்குறீங்க. மத்திய அரசுன்னு பாருங்க. நீங்க மாநில அரசுன்னு பாருங்க. கட்சியெல்லாம் ஓரம் கட்டி வைங்க. மக்கள் நலன்னு பாருங்க. ஆனா அப்படி பாக்கல. கட்சி நீங்க சொல்லுது நாங்க என்ன கேக்குறது. எல்லா அணையிலையும் தேக்கி வச்சாங்க. 39 அணைய தண்ணியை தேக்கி வச்சாங்க. 33 அணைகள்ல வந்து ஃபுல் ஆயிட்டு. இப்ப 33 அணைய ஒரே நேரத்துல திறந்து விட்டாரு பினராயி விஜயன். என்ன ஆச்சு? 14 மாவட்டங்கள் தண்ணில மூழ்கிச்சு. 14 மாவட்டங்கள். ஒரு சின்ன மாநிலம். அது எல்லாமே கிழக்கு இருந்து மேற்கு நோக்கி கடல்ல கறக்குற மாதிரியான செட்டப் அது. அவ்வளவு 14 மாவட்டங்கள் சுத்தமா வாஸ் அவுட் ஆகி போச்சு. அங்க கேட்கல. அதே இதுல ஒரு மாசம் கழிச்சு இங்க கஜா புயல் வந்துச்சு. இங்க வந்து நீங்க பேரிடர் மீட்பு அமைச்சர் அதாவது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அமைச்சர் வந்து அன்னைக்கு வந்து நேர்ல உட்கார்ந்து இருந்து அதாவது என்ன முன்னேற்பாடுகள் எல்லாம் பண்ணணும். இன்னொரு தகவல் சொல்றேன். கஜா புயல் கரை கடக்கிறதுக்கு முன்னாடி பல நாட்களுக்கு முன்னாடியே முன்னேற்பாடு பண்ணாங்க சார். கடலுக்கு போனவங்க எல்லாம் கரைக்கு வாங்கன்னு சொன்னாங்க. வரல சில பேர். அரச தொடர்பு கொண்டு நிர்மலா சீதாராமன் அவர்களை தொடர்பு கொண்டு இவங்க சொன்னாங்க. அவங்க அங்க இருந்து நேவிக்கு சொல்லி காரைக்கால் பகுதியில் உள்ள மீனவர்கள் கடல்ல இருந்தவங்களை பிடிச்சு கொண்டு கரையில விட்டாங்க. கடலோர கிராமங்கள்ல உள்ளவங்களை நீங்க உள்பதிக்கு வாங்கன்னு சொன்னாங்க. அவங்க வரல. இத மாதிரி பல புயல்ல நாங்க பாத்துருக்கோம் போங்கடா அப்படின்ட்டாங்க. அவங்க எல்லாம் வில்லேஜ் ஆபீசர்ல இருந்து அதிகாரிகள் எல்லாம் போய் நீங்க கண்டிப்பா வந்தே ஆகணும் பிடிச்சு இழுத்துட்டு வந்தாங்க. அதுல ஒரு சிலர் எனக்கு ஆடு மாடு இருக்கு நான் எப்படி அதெல்லாம் விட்டுட்டு வர்றதுன்னு கேட்டாங்க. அது நேரம் உங்களுக்கு பிரச்சனை வாங்க பள்ளிக்கூடத்துல நீங்க தங்குங்க. அதுக்கு காம்பவுண்ட்ல ஆடு மாடை திறந்து விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி இவ்வளவு ஏற்பாடு பண்ணி உள்ள கொண்டு வந்தாங்க. உதயகுமார்னு சொல்லி பேரிடர் மீட்பு துறை அமைச்சர்.
நல்ல ஞாபகம் இருக்கு. சபரிமலைக்கு மாலை போட்டிருந்தான்னு நினைக்கிறேன் அந்த டைம்ல. அவரு உட்கார்ந்து இருந்து இது அவ்வளவு அப்டேட் குடுத்துட்டே இருந்தாரு. இன்னைக்கு அந்த துறைக்கு ஒரு அமைச்சர் உண்டுல, அந்த அமைச்சர் யாரு சொல்லுங்க? ராமச்சந்திரன். என்ன பண்ணிட்டு இருக்காரு அவரு? சென்னையில மழை வந்தபோது என்ன பண்ணாரு? அதான் இப்ப பண்ணிட்டு இருக்காரு. சென்னையில என்ன பண்ணிட்டு இருந்தாரு? நல்லா தூங்கிட்டு இருந்தாரு வீட்டுல. இப்பவும் அதே மாதிரி தான் தூங்கிட்டு இருக்காரு. அங்க தண்ணியில மேய்ந்து தவிச்சிட்டு இருக்கா. ஆனா இவங்க எதுவுமே பண்ணல, முன்னேற்பாடு பண்ணல சார். அதை சும்மா நம்ம திட்டணும்னு சொல்லல. அதாவது கடுமையான மழை வரப்போகுதுங்கிறத உங்களுக்கும் சொல்லிட்டாங்க, எனக்கும் சொல்லிட்டாங்க, சாமானியர்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சுது. ஆனா ஆட்சியாளர்களுக்கு மட்டும் தமிழகத்துல தெரியலன்னா இந்த திராவிடியா மாடல் ஆட்சியாளர்களை என்ன சொல்லுவீங்க? இவங்க அதுக்கு முன்னேற்பாடு எப்படி பண்ணுவாங்க? அதெல்லாம் நாங்க அசால்ட்டா இருக்கிறது பெரிய தப்பு. நீங்க ஆட்சியில இருக்கீங்க, பொறுப்புல இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது மத்திய அரசு கொடுக்குது அறிவுரை. வானிலையில இவ்வளவு மழை கொட்ட போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுது. கடுமையான மழை பெய்ய போகுதுன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க, உங்களுக்கு மட்டும் தெரியலன்னா நீங்க அப்ப தகுதி இல்லாத முதலமைச்சர் இல்ல. நீங்க அதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கணும்ல. தூத்துக்குடியில ஒரு 2 அமைச்சர் இருக்காங்க. தூத்துக்குடியில கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன். இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க? இவங்க எல்லாம் தலைமை எம்பி. கனிமொழி மேடம் எம்பி இல்ல தூத்துக்குடிக்கு. ஆமா, தூத்துக்குடி எம்பி முக்கியமானது. அந்த தர்மபத்தினில அங்க போய் இருந்து இந்த முன்னேற்பாடு எல்லாம் பண்ணிருக்கணுமா வேண்டாமா? தூத்துக்குடி மாவட்டத்துல இதே மாதிரி நெல்லையில பண்ணிருக்கணுமா வேண்டாமா? கன்னியாகுமரியில அந்த மாவட்டங்கள் தான் டார்கெட். நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி இதுல எல்லாம் கடுமையான மழை பெய்ய போகுதுன்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க. அப்ப இந்த மாவட்டங்கள் எல்லாம் மழை வந்து தண்ணி தேங்கி வடிகால் நீங்க சரியா பண்ணல, ஆக்கிரமிப்புங்கிறத நான் குற்றச்சாட்டு. உண்மைதான் சார். நான் கிராமத்துல இருந்து வந்தேன் சார். நான் உண்மையா நான் சொல்றேன் சார். என்னுடைய வாழ்க்கையில நான் 10 வயசுல இருந்து 15 வயசு வரைக்கும் 5 வருஷங்கள் வாத்துக்கோழி மேய்ச்சேன் சார். எனக்கு ஊர் கன்னியாகுமரி மாவட்டம், சுசீந்திரம் பக்கம், குமாரபுரம், தோப்பூர். அங்க இருந்து கோயம்புத்தூர், அப்போது கோயம்புத்தூர் சத்தியமங்கலம், அன்னைக்கு அது கோயம்புத்தூர் மாவட்டம் நினைக்கிறேன், சத்தியமங்கலம் வரைக்கும் இந்த வாத்துக்கோழியை மேய்ச்சிருக்கேன் சார். அங்க ஒரு தடவை கொண்டு போயிருக்கேன். சேரன் மகாதேவி எல்லாம் எனக்கு அத்துக்குடி. அங்கெல்லாம் 2 மாசத்துக்கு மேல நான் வாத்துக்கோழி மேய்ச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சதே அன்னைக்கு இருந்த உலகமே எனக்கு வயலும் வாழ்வும் தான் சார். வயலு, ஏரி, குளம், ஓடகரை இதுதான். காலையில 6 மணிக்கு சூரிய உதயத்துக்கு முன்னாடி கிளம்பி போயிருவோம். சூரிய மறையும் போது தான் வீட்டுக்கு வருவோம். இல்ல ஊருக்கு அவுட்டர்ல அந்த வாத்துக்கோழியை தங்க வைப்போம். அதனால எனக்கு நல்லா தெரியும். 10ஆம் இந்த இதுல எல்லாம் சேரன் மகாதேவி பக்கத்துல சொன்ன மாதிரி 2 தடவை அதே மாதிரி திருநெல்வேலி ரயில்வே டிராக் நேர பின்பக்கம் பாத்தீங்கன்னா அப்படியே மேற்கு திசையில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நிலப்பரப்பு இருக்கும், வயல்வெளி இருக்கும். அதுக்கு அந்த பக்கத்துல அதுக்கு குளங்கள் எல்லாம் இருக்கும். அந்த குளத்துக்குள்ள எல்லாம் அந்த வாத்துக்கோழி அடைச்சிருக்கும். அங்க தங்கி இருந்திருக்கேன். எனக்கு நல்லா தெரியும். ஒரு குளம் இருக்குன்னா அந்த குளத்துக்கு உபரி நீர் வெளியேறதுக்குன்னு ஒரு மறுகால்னா மறைந்து போகக்கூடிய தண்ணிய விடுறதுக்கு ஒரு கால்வாய் இருக்கும். அது மற்றதெல்லாம் விவசாயத்துக்குள்ள எல்லாம் சின்ன சின்ன மடையா தான் இருக்கும். அதாவது சின்ன சின்ன மடைகள் மதகு, அதாவது சின்ன சின்ன மடைன்னு வச்சிருங்க. மடையா தான் இருக்கும், சின்ன சின்னதா இருக்கும். விவசாயத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி போறதுதான் வச்சிருப்பாங்க. ஆனா அதிகமான தண்ணி கொட்டும் போது, மழை தண்ணி மேல இருந்து வரும்போது இந்த குளமோ ஏரியோ இது தாங்காது. அப்போ அதுல இருந்து மறைஞ்சு போனோம். அப்போ அதுக்கு ஒரு ஓரத்துல ஒண்ணு இந்த வலது பக்கம் இல்ல இடது பக்கம் எங்கேயாவது ஒரு ஓரத்துல ஒரு அகலமான ஒரு வாய்க்கால் ஒண்ணு வச்சிருப்பாங்க. அது மறைஞ்சு பாயும் அப்படியே. அதுல இருந்து போகுது பாருங்க, அது பெரிய ஆறா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதிரியான ஓடை தான். ஆனா ஒரு 6 அளவுக்கு பெருசு. அந்த குளம் எவ்வளவு பெருசோ அதை பொறுத்து அதுவும் பெரிய ஒரு வாய்க்காலா இருக்கும். வாய்க்கால், ஓடை இல்லைன்னா ஆறுன்னு வச்சிருங்க, சிறிய ஆறுன்னு வச்சிருங்க, அந்த மாதிரி இருக்கும். இதுல அவ்வளவும் ஆக்கிரமிப்பு. அந்த வாய்க்கால் போற இடத்துல எல்லாமே ஆக்கிரமிச்சுட்டாங்க. அதே மாதிரி அந்த இடத்துல பல இடங்கள், நெல்லை மாதிரி இடங்கள், பல நகர்ப்புறங்களா உருவாகும் போது நிறைய இடங்கள்ல அந்த தண்ணீர் போகக்கூடிய வழி அவ்வளவுத்தையுமே ஆக்கிரமிச்சு இல்லாம ஆக்கிட்டாங்க. உதாரணத்துக்கு போரூர் ஏரி, அதனுடைய நான் இப்ப சொன்னோம்ல அந்த மறுகால் பாயக்கூடியது எங்க இருக்குன்னு சொல்லுங்க, கிடையாது, முடிச்சுட்டாங்க. மதகு எல்லாம் இருந்திருக்கும்ல, மடை எல்லாம் இருந்திருக்கும்ல, அந்த நீர்வழி பாதை எல்லாம் இப்ப எங்கன்னு பாருங்க, இல்ல. எல்லாத்தையும் சீல் வச்சு முடிச்சிட்டீங்க. அப்ப அந்த தண்ணி எங்க போவோம்? அனகாபுத்தூர் தான் போவோம். அது அந்த புள்ளியா போய் அந்த கிராமங்கள் எல்லாம் மூழ்கடிக்க தான் செய்யும். வேற என்ன செய்ய முடியும் சார்? இப்ப போரூர் ஏரியை எடுத்துடுங்க. அந்த ஏரி ஏரியில நடந்து இப்ப நடந்தது சென்னையில போரூர் பகுதியில தண்ணி மூழ்கிறதுக்கு காரணம் போரூர் ஏரி. ஏரிக்கு மேல இருந்து நிறைய நீர் வரத்து வந்துட்டு தண்ணி நிறைய வந்துட்டு அந்த தண்ணி வெளியேறணும்ல. இப்ப அதுக்கு ஒரு மறுகால் பாயணும்ல, மறுகால் பாயணும் ஒரு வாய்க்கால் இருக்கும்ல. அந்த உபரி நீர் போகக்கூடிய வழித்தடம் எங்க இருக்கு? இல்ல. அது ஒரு வாய்க்கால் ஆகி இங்க இருந்து அப்படியே போய் எம்ஜிஆர் தோட்டம் பக்கத்துல போய் அது அங்க போய் கலக்கிற மாதிரி இப்போ ஒரு வச்சிருக்காங்க. நான் அதான் இருக்குன்னு நான் ஒரு கெஸ்ஸிங்ல தான் சொல்றேன். இதுவாதான் இருக்கணும். ஏன்னா அந்த வழியா போறதுனால நான் அதை சொல்றேன். அது குளத்துல இருந்து எந்த இடத்துல இருந்து அதுக்கு உள்ள வருதானி கூட எனக்கு தெரியல. அப்ப நீங்க அதே மாதிரி இந்த விவசாயத்துக்கு இந்த காலத்துல இந்த குளம் விவசாய நிலமா இருக்கும்போது அந்த குளத்துல இருந்து வயலுக்கு தண்ணி பாஞ்ச வாய்க்கால்கள் எல்லாம் எங்க இருக்கு? கிடையாது. அந்த நீர்வழி அத்தனையும் க்ளோஸ் பண்ணிட்டோம். க்ளோஸ் பண்ணா தண்ணி எங்கதான் போகும்? ஒண்ணு ரோட்ல மறிஞ்சு நேரே போரூர் கார்டன் வழியா அப்படியே வளசரவா, கிருஷ்ணா நகர் அது இதெல்லாம் தாண்டி அப்படியே போனோம். அது அப்படிதான் இந்த தடவை போச்சுது. எல்லாம் மறைஞ்சு ஏரிக்கரைன்னு ஒண்ணு கரை இருக்கு மதுரவாயில. ஏரி எங்க இருக்கு? பேரு ஏரிக்கரை, பஸ் ஸ்டாப் இருக்கு சார். ஏரிக்கரை பஸ் ஸ்டாப் நான் அடிக்கடி போயிட்டு வரக்கூடிய இடம். ஏரிக்கரை பஸ் ஸ்டாப் இருக்கு. ஏரி எங்க இருக்கு? ஏரியை காலி பண்ணிட்டோம், வீடு ஆக்கிட்டாங்க.
அப்ப அந்த ஏரி இந்த பகுதியில தண்ணி தேங்கதான் செய்யும், வீட்டுக்குள்ள தண்ணி போகத்தான் செய்யும். அப்ப வீடை காப்பாத்தனா வெட்டி விடணும், வெட்டி விட்டாங்க. வளசரவாக்கத்துல பகுதி ஸ்ரீதேவி குப்பம் வரைக்கும் அவுட்டு, எல்லாம் தண்ணியில மிதந்துட்டு. அந்த பக்கம் பாருங்க, அந்த ஏரியில இருந்து தண்ணி வெளியே வர முடியல. அது என்ன பண்ணுது, அப்படியே சுத்தி அனகாபுத்தூர் வழியா நேரே போய் அந்த பக்கத்துல அவ்வளவுத்தையும் அந்த அந்த பகுதி எல்லாமே தண்ணியில மூழ்கிட்டு, அந்த பாய்க்கடை அந்த அந்த பகுதியில உள்ள தண்ணி, அந்த ஏரியால தண்ணி மூழ்கி. நான் என்ன சொல்றேன்னா, இத ஆக்கிரமிக்கும் போது அதை தடுக்காம விட்டது யார் குற்றம்? ஆட்சியாளர்களுடைய குற்றம். 2 ஆட்சியம் தான். 67க்கு பிறகு இருந்தது 2 பேரும் இவங்க தானே இருந்தாங்க. அதனால யாருன்னு சொல்ல வேண்டாம். 2 பேருமே அதிமுக ஆட்சியில கொஞ்சம் கம்மியா வேணா அந்த ஆக்கிரமிச்சிருப்பாங்க. திமுக ஆட்சியில அதிகமாவே ஆட்டை போட ஆரம்பிச்சாங்க, ஆக்கிரமிச்சாங்க. அதனால அந்த ஆக்கிரமிச்சதனுடைய விளைவு இதனுடைய பெரிய பாதிப்பு. இப்பவாவது முழிச்சுக்கிட்டு இது அவ்வளவுத்தையும் இந்த தண்ணி வழி ஏதோ கூவாறு, அடையாறு ஆறு இதெல்லாம் நீங்க உள்பகுதியில பாருங்க, பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் கொண்டு உள்ள பில்டிங் கட்டி வச்சிருக்காங்க. அதாவது ஒரு குடிசை போடுறவன் தப்புன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அது ஒரு 10 குடிசையில இருக்கும். 10 குடிசை பின்னாடி பாருங்க, ஒரு 10 ஏக்கர் ஒரு பெரிய நிறுவனம் ஆட்டையை போட்டு வச்சிருப்பாங்க. எல்லா இடமும் இருக்கு. போரூர் ஏரியில ரோட்டுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஏரியை எங்களுக்கு சொந்தம்னு நிறைய ஒரு போர்டே உள்ள நட்டு வச்சிருந்தாங்க. ராமச்சந்திர ஆஸ்பத்திரி நினைக்கிறேன், அவங்க நட்டு வச்சிருந்தாங்க, எங்களுக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டி. அந்த ஏரிக்கு பின்னாடி பாருங்க, ஏரி தண்ணியை ஒட்டியே பில்டிங் இருக்கும். இது எப்படி எல்லாம் சாத்தியமாச்சுது? கண்டிப்பா அது குளத்து புறம்போக்கா இருக்கும். அப்ப அதெல்லாம் ஆக்கிரமிச்சிருக்காங்க. இன்னும் நிறைய காலேஜஸ் எல்லாம் கூட ஏரி நிலத்துலதான் வச்சிருக்காங்க. சென்னையிலேயே எனக்கே தெரியும் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த நீர்வழி பாதை, குறிப்பாக உபரி நீர் வெளியேறது, மழை நீர் வடிகால், மழை நீர் வெளியே உபரியா போகக்கூடியது குளங்கள். நான் இப்ப சொல்றது எல்லாமே நீங்க எல்லாம் அந்த புழல் ஏரி, அப்புறம் செம்பராம்பாக்கம் ஏரி, இன்னும் மற்ற சென்னைக்கு இப்ப குடிநீர் வழங்கக்கூடிய ஏரியில உள்ள தண்ணிகள், போரூர் ஏரி மாதிரியான ஏரி ரெட்டேரி, இதுல இருந்தாலும் வரக்கூடிய தண்ணி வெளியே போகக்கூடிய பாதையை மட்டும் நான் சொல்றேன். இது போக நீங்க 4000 கோடி ஆட்டை போட்ட கதை. சென்னையில மற்ற பகுதியில எல்லா இடம் குடியிருப்பு பகுதியில இருந்து தண்ணி மழை பெய்யும் போது வரக்கூடிய தண்ணி போகணும், அதுக்குள்ள வழியை உருவாக்கணும், அந்த அடைப்பை எடுக்கணும், முறையான வடிகாலை நீங்க உருவாக்கணும். அதை செய்யல, அடைப்பை எடுக்கல, தடுப்பை கிளீன் பண்ணல. அதனால உள்ள தப்பு. அது ஒரு இடத்துல அடுத்து தடுத்துட்டுன்னா அதுக்கு மேல எல்லா தண்ணி அங்க தேங்கிரும். டி நகருக்கு எந்த காலத்துல தண்ணி வந்துச்சு? அண்ணா நகருக்கு எப்ப சார் தண்ணி மூழ்கிச்சு தண்ணியில? இதுக்கு பழைய ஜெயலலிதா ஆட்சி காலத்துல செய்த தப்ப நாங்க இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கோம்னு சொன்னா இதெல்லாம் ஒரு பேச்சா? இது 2.5 வருஷம் ஆயிப்போச்சு சார். வருஷம் சொன்னீங்க, ஓரளவுக்கு லாஜிக் இருந்துச்சு. 2.5 வருஷம் ஆயிப்போச்சு. வேற ஏதாவது ஒரு காரணத்துக்கு சொன்னா கூட, ஒரு விஷயத்துக்கு சொன்னா கூட ஏத்துக்கலாம். இது நீங்க 4000 கோடி செலவு பண்ணிட்டீங்க. நீங்க கொடுத்த கணக்கு 98% முடிஞ்சு போச்சுன்னு நேரு சொன்னாரு. பணிகள் எல்லாம் நிறைவு பெற்றதுன்னு சொன்னாரு. மேயர் 95% முடிஞ்சுன்னு சொன்னாங்க. முதலமைச்சர் 99% முடிஞ்சுன்னு சொன்னாரு. நவம்பர் மாசம் 4ஆம் தேதி நம்ம மா சுப்பிரமணியம் அமைச்சர் மழை இனிமே மழை பெய்த சுவடே தெரியாது, மழை வந்த உடனே வடிஞ்சு போயிருன்னு சொன்னாரா இல்லையா? முதலமைச்சர் என்ன சொன்னாரு? சென்னையில் மழை என்றதுமே பதறும் காலம் மாறிவிட்டது அப்படின்னாரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். எல்லாமே போன மாசம் தான் சொன்னாங்க. போன மாசம் நவம்பர் மாசம் 4ஆம் தேதி சொன்னாங்க டயலாக். 875 கிலோமீட்டர் தொலைவு, அதாவது மழைநீர் வடிகால் பணிகள் எல்லாம் நாங்க செய்திருக்கோம் அப்படின்னு முதலமைச்சர் சொன்னாரு. இன்னொரு ரிப்போர்ட்ல 1150 கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த வடிகால் இதெல்லாம் பணி எல்லாம் முடிச்சிட்டோம்னு சொன்னாங்க. கடைசியில பார்த்தா எந்த பணியுமே செய்யல, முறையா செய்யல. அந்த ரூபாயே செலவு பண்ணது கணக்கு எழுதியிருக்காங்க. 2015ல மு.க. ஸ்டாலின் இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு விட்டார், பேட்டி தான் கொடுத்தாரு. அதுல ஒரு வார்த்தை தெளிவா சொன்னாரு. அதாவது இந்த மழைநீர் வடிகாலுக்கு 2500 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்ட, செலவு பண்ணப்பட்டதாக அரசு தரப்புல சொல்லப்படுது. ஆனா அந்த பணம் முழுக்க செலவு பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மாதிரி தண்ணியில சென்னை மிதந்திருக்காது. அந்த பணம் வேறு எங்கோ போய்விட்டது. அது பற்றி வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும்னு சொன்னாரு. அதே மு.க. ஸ்டாலின் இப்ப நிருபர்கள் கேக்குறாங்க, சென்னை இப்படி மிதந்து போச்சு, 4500 கோடி செலவழிச்சதா சொல்றீங்க, அந்த ரூபாய் எங்க போச்சுன்னு இப்ப கேக்குறாங்க. கேட்கும்போது சொல்றாரு, நான் இதற்கெல்லாம் பதில் சொல்ல தேவையில்லை, அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு போறாரு. இவரை நீங்க என்ன சொல்லுவீங்க? இப்படி ஒரு முதலமைச்சரை நம்ம வச்சிருக்கோம். இதான் சார் நெல்லையிலும், இதுதான் கன்னியாகுமரியிலும், இதான் அந்த மாவட்டங்கள் எல்லாம் எப்படி சென்னையில இந்த உபரி நீர் வெளியே போகக்கூடிய வழிகள் எல்லாம் சரியா முறையா பராமரிக்காம ஆக்கிரமிச்சாங்களோ, அதே மாதிரி சென்னை மற்ற பகுதிகளில் தமிழகம் முழுக்க ஆறு, ஏரி, குளம் எல்லா இடத்துலயும் ஆக்கிரமிப்பு இருக்கு. எங்க ஊர்ல சுத்தி நிறைய ஏரிகள், குளங்கள் இருக்கு. அங்க குளம்னு சொல்லுவோம் கன்னியாகுமரி மாவட்டத்துல. குளம் இருக்கு, ஆறு இருக்கு, எல்லா இடமும் ஆக்கிரமிப்பு இருக்கு. ஆற்று குளங்கள்ல தான் அவ்வளவு சாக்கடை இப்ப திறந்து விட்டு அதை அவ்வளோத்தையும் மாசுபடுத்திட்டு இருக்காங்க. ரொம்ப வருஷமா வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். சுசீந்திரம், அதாவது மருங்கூர் ஆறுன்னு ஒரு ஆறு இருக்கும். அந்த ஆத்துல எல்லாம் நான் குளிச்ச ஆளு. இன்னைக்கு நீங்க இப்ப இந்த மழை பெய்தனால எல்லாம் கிளீன் ஆயிருக்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சாக்கடையா இருக்கு சார். கூ ஆறுன்னு நமக்கு சொல்லுவோம்ல, அதை கூவான்னு சொல்றதுக்கெல்லாம் முன்னாடியே அங்க ரொம்ப சுத்தமான தண்ணி ஓடிட்டு இருக்கும். சாயந்தரம் ஆனா பெண்கள், ஆண்கள் எல்லாருமே
தனித்தனி படித்தரைகள் இருக்கும். அதுலதான் குளிப்பாங்க. குளிச்சாங்க. நானும் அதுல குளிச்சேன் ரொம்ப வருஷமாவே. ஆனா, இப்ப பாத்தீங்கன்னா, அப்படி முழுக்க சாக்கடை ஆயி போச்சு. அப்ப அதுக்கு எந்த விதமான திட்டத்தையும் அந்த அரசாங்கங்கள் முன்னெடுக்கவே இல்ல. இப்படி நீங்க ஒவ்வொரு ஆற்றிலும், குளத்திலயும் கழிவு நீரை கொட்டுறது, திறந்து விடுறது, அதே மாதிரி இந்த கழிவு பொருட்கள் எல்லாம் கொண்டு போடுறது, இதுக்கெல்லாம் மாற்று ஏற்பாடு பண்ணணும். இது என்ன பண்ணணுமோ அத பண்ணணும். மறுசுழற்சி அத செய்யணும் நீங்க. இல்ல கழிவு நீரை வெளியேறக்கூடிய இடத்துல இருந்து சுத்திகரிச்சு வெளியிடணும்னு சொல்லி விதிமுறை வச்சிருக்கீங்கல்ல, இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல, அதெல்லாம் நடைமுறைப்படுத்தணும். இது எதுவுமே இவங்களுக்கு அதெல்லாம் பத்தி யோசிக்க நேரம் இல்ல சார். தமிழருவி மணியன் ஐயா சொன்ன மாதிரிதான். கொள்ளை அடிக்கிறதுக்கே அவங்களுக்கு நேரம் பத்தலையே. இதையா யோசிப்பாங்க? அவங்க அதிலேயே இருப்பாங்க. 4000 கோடி அப்போ இவ்வளவு குற்றச்சாட்டு சொல்லிருக்கீங்க. இது இல்ல, அது இல்ல, ஆக்கிரமிச்சிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, 50 வருஷம் ஆட்சி, 2 பேரும் இவங்கதான், 6000 சரியா கொடுக்கல, மோடி கொடுத்த பணத்தை வந்து சிக்கர் ஒட்டிட்டாரு, எல்லாம் சொல்றீங்க. சோ இதுல இருந்து சொல்யூஷன் என்ன சார்? இதற்கு என்ன சொல்யூஷன் நினைக்கிறீங்க? ஒரே சொல்யூஷன், தமிழகத்துல ஆட்சி மாறணும். அரசியல், அதாவது ஆட்சின்னா வெறுமனே ஆட்சி மாறுது, இவங்க மாதிரி அப்படியே அதிமுக அது மாதிரி இது அப்படின்னா அது சரியா இருக்கு. அரசியல் மாற்றம் வரணும். இந்த 2 இதையும் ஓரம் கட்டிட்டு பாஜக ஆட்சிக்கு வரணும். திரு அண்ணாமலை ஐபிஎஸ் முதலமைச்சர் ஆகணும். ஏன்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒருத்தர் வந்தா மட்டும்தான் இது சாத்தியமாகும். இன்னொன்னு திறமையான ஆளவும் இருக்கணும். பாருங்க, உதயநிதி ஸ்டாலின் ஒரு துணை முதலமைச்சர் ஆக்க போறாங்க. அவர் வாயில என்ன சொல்றாரு, உங்க அப்பா வீட்டு பணமான்னு கேக்குறாரு. கேட்கலாமா? ஒரு அமைச்சர் இப்படி கேட்கலாமா? இது எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு கமாண்ட் பாருங்க. அப்படி எல்லாம் சொல்லிடாரு. அதே மாதிரி இந்த கொழுப்பு திருடனே பேர் வாங்கின நம்ம மனோ தங்கராஜ் ஒரு மூத்த ஒரு நல்ல முன்னணியில ஒரு தொலைக்காட்சியினுடைய பெண் நிருபர் கேள்வி கேட்கிறாங்க. கொழுப்பு இப்படி குறையது கூடுறது இதெல்லாம் 4.5 அதை நாங்க தானே முடிவு பண்ணோம், நீங்க என்ன அது நல்லது உனக்கு கொழுப்புன்னு சொல்றாரு. அந்த அம்மா கொஞ்சம் குண்டா இருக்கு, அது என்ன அசோக வர்ஷினி அந்த அம்மாவை நேரடியாவே சொல்றாரு. இது என்ன சார் கமாண்டுன்னு திருப்பி கேக்குது. அது டென்ஷன் ஆகி போய் திருப்பி கேக்குது. இப்படிப்பட்ட கீழ்த்தரமான ஆட்கள் எல்லாம் கொண்டு அமைச்சராக்கி வச்சீங்கன்னா, ஆனா அவங்கள சொல்லி குறையில சார். திராவிட நாடு எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சட்டசபையில அரங்கநாயகிங்கிற காங்கிரஸ் எம்எல்ஏ பெண் எம்எல்ஏ கேள்வி கேட்கும்போது அதுக்கு பதில் சொன்ன கருணாநிதி என்ன பதில் சொன்னாரு? அன்னைக்கு என்ன பதில் சொன்னார்? வரலாற்று பதிவுகள் தானே இது. நாடாவை அவிழ்த்து பாவாடையை விலக்கி அங்கே பார்த்திரும் திராவிட நாடு. இத மாதிரி கீழ்த்தரமா பேச முடியுமா? அந்த கட்சியை சார்ந்தவங்க, அந்த அவருடைய பேரன் தலை வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? இவங்கிட்ட அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. இதெல்லாம் மாறணும்னா ஒரே இது, அரசியல் மாற்றம் வரணும். அரசியல் மாற்றம் வேற, ஆட்சி மாற்றம் வேற. ஆட்சி மாற்றம்னா அதிமுக பதிலா திமுக, திமுக பதிலா அதிமுகன்னு சொல்லிட்டு போயிடலாம். அது இல்ல. இந்த குட்டைகள் எல்லாம் ஓரங்கட்டி, இந்த மட்டைகள் எல்லாம் ஊர்ன மட்டைகள் எல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு புதுசா வரணும். புதுசா ஒரு ரத்தம் வரணும். அது திரு அண்ணாமலை ஐபிஎஸ் இப்ப முன்னணியில இருக்காரு. நீங்க ஒரு விஷயம் பாருங்க, அண்ணாமலை மட்டும் அவர் மட்டும் இன்னைக்கு தமிழக பாஜக தலைவரா வராம இருந்திருந்தாருன்னா, தமிழறிவு மணியன் அந்த ஐயா சொன்ன ஒரு பாயிண்ட் தான். அடுத்த கணமே திமுக ஆட்சிக்கு வந்த அடுத்த கணமே இது சுடுகாடா மாறி இருக்கும். அதை தடுத்து நிறுத்தி வச்சிருக்கிறதே அண்ணாமலை தான். அவர் மட்டும் அந்த ஒவ்வொரு ஊழலையும் வெளியே கொண்டு வராம இருந்திருந்தாருன்னா, இன்னைக்கு அது கொடிகட்டி எந்த எல்லைக்கோ போயிருப்பாங்க. ஓரளவுக்காவது ஒரு தடைக்கல் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்குன்னா திரு அண்ணாமலை ஐபிஎஸ் மூலமாகத்தான் அவருடைய முயற்சினாலதான் இது வந்திருக்கு. இன்னொரு பாயிண்ட், அரசை எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க. அது எப்பவுமே கேட்க மாட்டாங்க. அது ஜெயலலிதாவா இருக்கும்போதும் சரி, இல்ல கருணாநிதி இருக்கும்போது யாராவது 1-2 பேர் கேட்டாங்கன்னா உள்ள ஏதோ ஒரு வீடியோ போட்டாங்க, இல்ல வீடியோ பதிவு அன்னைக்கெல்லாம் வரல பெருசா, ஏதாவது ஒரு இன்டர்வியூ இல்லாத ஏதாவது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நெருக்கடி கொடுப்பாங்க. இது 2 பேருமே மாத்தி மாத்தி இதைதான் செய்தாங்க. அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அந்த நெருக்கடிக்கு உள்ளாயிருவாங்க. அதனால பயந்து போய், அதுவும் குறிப்பா திமுக சொல்ல வேண்டாம், இது ரவுடி கட்சின்னு சொல்லுவாங்க. இவங்க ரவுடித்தனத்தை அவ்வளத்தையும் கையில எடுப்பாங்க. மிரட்டல், உருட்டல் அவ்வளத்தையும் பண்ணுவாங்க. இன்னைக்கு பாருங்க, நான் தைரியமா பேசுறேன். என்ன மாதிரி 1000 பேர் பேசுறாங்க. நான் என்ன விடுங்க சார். சென்னை வெள்ளத்துல மிதந்த போது அந்த பெண்கள் சொன்னாங்க பாத்தீங்களா, ஓட்டு கேட்டு எவனாவது இவங்க வாங்க சொன்னாங்களா இல்லையா? ஒரு கவுன்சிலர் வந்தீங்களான்னு கேட்டாங்களா இல்லையா? எம்எல்ஏ எங்க போனீங்க கேட்டாங்களா இல்லையா? இதெல்லாம் இந்த தைரியம் அவங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? ஒண்ணு பாதிக்கப்பட்ட இடத்துல இருக்கும்போது அந்த கோபம் வரும். ஆனா அதை பேசக்கூடாது, பேசினா ஏதாவது பிரச்சனை ஆயிரும்னு ஒரு பயத்தை உருவாக்கி வச்சிருந்த இடத்துல பேசி நான் இருக்க உனக்கு பின்னாடி ஊக்கப்படுத்தினது திரு அண்ணாமலை ஐபிஎஸ். அவர் ஒரு பிரச்சனைன்னா அவர் நிக்கிறாரு. அந்த நம்பிக்கையை ஊட்டுனது அவரு. அதுல சந்தேகமே கிடையாது. அந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையில தான் இப்ப இருக்கு. கிட்டக்குட்டி பாருங்க, இந்த அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் எல்லாம் வரக்கூடிய தேர்தலுக்கு முன்னாடியே எங்க போறாங்களோ அங்கெல்லாம் அவங்களுக்கு அடி கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும். முன்னாடி என்ன நடக்குன்னா, 5 ஆண்டுகள் முடிச்சு, உதாரணத்துக்கு ஜெயலலிதா அந்த அம்மா 91ல இருந்து 96 வரைக்கும் அந்த 5 ஆண்டு காலத்துல போட்ட ஆட்டத்துக்கு அளவே இல்லாம போச்சுது. தெரியும், உண்மைதானே, வரலாறு தானே. அப்படி எல்லாம் பண்ணாங்க. மக்கள் பெரிய கோபத்துக்கு உள்ளானாங்க. 96ல அமைச்சர்கள் எல்லாம் சிட்டிங் எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர் எல்லாத்துக்கும் விளக்கமாத்து அடி கிடைச்சு. போற இடத்துல எல்லாம் நல்லா விரட்டுனாங்க. ஆனா அதுக்கு இடைக்காலத்துல கண்டுக்கவே இல்லை. அந்த தேர்தல் வரும்போதுதான் அந்த கோபத்தை காணிச்சாங்க. அவங்களுடைய ரியாக்ஷனை வெளிப்படுத்தினாங்க. அது வரைக்கும் அவங்க பொறுமை காத்தாங்க. இன்னைக்கு 2.5 வருஷம் தான் சார் ஆச்சு. இப்பவுமே எல்லாரும் பேசுறாங்க. இப்பவுமே எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க. அதாவது இந்த கோபாலபுரத்துக்கு கொத்தடிமைகள்னு சில ஊடகவியலாளர்கள் இருக்காங்க பாத்தீங்களா?
இந்த அதாவது இந்த ஸ்வீட் பாக்ஸ் மணில இருந்து ஆரம்பிச்சு இன்னும் இந்த இது ராதாகிருஷ்ணன் ஒருத்தர்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னும் நிறைய லிஸ்ட்ல நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாம் நிரந்தரமாகவே அந்த திமுகவுக்கு ஒரு கொத்தடிமை வேலை பாக்குறதுல உறுதியா இருப்பாங்க. இவங்க எல்லாம் கூட சென்னை மலையில விமர்சனம் பண்ணிட்டாங்க. இல்லன்னா உங்களை பத்திரிகையாளனே ஏத்துக்க மாட்டாங்க, மக்களே ஏத்துக்க மாட்டாங்க. நீ வந்து இப்போ இவ்வளவு பெரிய தப்பு நடக்குது, அரசாங்கம் எந்த முன்னெச்சரிக்கையும் பண்ணல, இந்த நேரத்துல கூட நீ இன்னுமா உங்களுக்கு சிங்கி சால்றானே அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா உன்னை நாங்க காரு துப்பிடுவாங்கன்னு தெரிஞ்சு அவங்களே வந்து முன் வந்து விமர்சனம் பண்ணாங்க. உண்மையிலே விமர்சனம் பண்ண. இப்ப வந்து பழையபடி உங்களுக்கு ஸ்வீட் பாக்ஸ் வந்துட்டு தெரியல. வெங்கடேசனா ஒரு மூத்த பத்திரிகையாளர் தான். அவர் வந்து நேத்துக்கு ஒரு வீடியோல பார்க்கும்போது அது வந்து மக்களுடைய எதிர்ப்பு வந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி பவர் எல்லாம் கட் பண்ணி வச்சாரு. என்ன ஈர வெங்காயத்துக்கு கட் பண்ணீங்க? அதானே நான் கேட்கிறேன். எந்த மின்கம்பமும் சரியாம இருக்கும்போது நீங்க என்ன பவரை கட் பண்ணீங்க? 2016லயே ஓபிஎஸ் நீங்க செல்லாத ஆளுன்னு சொன்னீங்க, ஒண்ணுங்க லாய்க்கலன்னு சொன்னீங்க. அந்த ஆளு முதலமைச்சரா இருக்கும்போது, அந்த பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சரா இருக்கும்போது 2 மணி நேரத்துல கரண்ட கொடுத்தாங்களே வர்தா புயல்ல. அதெல்லாம் இதே சென்னையில தானே நடந்துச்சு அதுவும். அப்ப இப்ப மட்டும் நீங்க எதுக்கு நாள் கணக்குல ஏதாவது ஒரு பகுதியில வந்து இந்த மழை இருக்கும்போது கரண்ட் வேணா வந்து முதலமைச்சர் வீடு இருக்கக்கூடிய பகுதி, அதே மாதிரி இந்த கனிமொழி இருக்கக்கூடிய பகுதி, இந்த மாதிரி ஒரு உதயநிதி இருக்கக்கூடிய பகுதி, சேகர் பாபு வீடு இருக்கக்கூடிய இந்த பகுதியில கரண்ட் இருந்திருக்கும். அதை வேணா நம்ம ஒத்துக்கிடுவோம். மற்றபடி குறைந்தது 2 நாள் சென்னை முழுக்க கரண்டே கிடையாது. பாதிக்கப்பட்ட இடத்துல ஒரு வாரத்துக்கு மேல அதிகமாவே கூட கரண்ட் இல்லை. சொன்ன காரணம் என்ன? மின் வயர் அறந்து விழுந்திருக்கும். மின் வயர் அறந்து விழாத இடத்துல கரண்ட் கொடுக்க வேண்டியதானே, அதையும் கொடுக்கல நீங்க. எல்லா இடத்தையும் பர்பஸாவே திட்டமிட்ட கட் பண்ணி வச்சீங்கல்ல. இவ்வளவுதான் சார் இவங்களுடைய இது. அதாவது இவங்களுடைய செய்திகள் வந்து அந்த எந்த வழியிலும் இந்த இவங்க செய்யற தப்பு, அதாவது ஒரு குற்றம் ஒரு இடத்துல ஒரு தவறு நடக்குங்கிறத சுட்டி காணிச்சா மட்டும்தான் ஆட்சியாளர்கள் அதுக்கு நிவாரணம் தேட முடியும், அதை சரி பண்ண முடியும். நீங்க அதை வெளியே வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம்லாம் ரொம்ப பாதிப்பு நேர்த்திக்கலாம், மிகப்பெரிய அளவுல பாதிப்பு. ஆனா வெளியே செய்தியே வரல, பெருசா கண்டுக்கவே இல்லாது. அது ஏதோ இந்த கருணாநிதி முன்னாடி ஒரு டயலாக் சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா, நெல்லை எங்களது எல்லை, குமரி எங்களது தொல்லை, எங்களுக்கு தொல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நெல்லை எங்களது எல்லை, குமரி எங்களுக்கு தொல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எதுக்குன்னா 1969 காமராஜர் வந்து நாகர்கோவில், அப்ப நாகர்கோவில் பாராளுமன்ற தொகுதி, இப்ப அது கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியா பேர் மாற்றம் பண்ணிருக்கு. அந்த நாகர்கோவில் பாராளுமன்ற தொகுதியில இடைத்தேர்தல் 1969 அவர் தேர்தலில் நின்னாரு. அவரை எதிர்த்து போய் இவர் அப்ப அமைச்சர் கருணாநிதி அவர்கள் அங்க போய் டென்ட் போட்டு 2 மாசம் இருந்து அவ்வளவு மத வெறியெல்லாம் தூண்டி, அப்பதான் உங்கள் ஓட்டு கன்னி மேரியின் மகனுக்கா இல்லைன்னா சிவகாமியின் மகனுக்கா அப்படின்னா இந்துக்காரனுக்கா கிறிஸ்தவனுக்கா அப்படின்லாம் கேட்டு ஓட்டு கேட்ட ஆளுதான். வந்த நாடா இருக்கா இல்லைன்னா சொந்த நாடா இருக்கா இப்படி எல்லாம் கேள்வி கேட்ட ஆளு. பிரிவினை அத்தனையும் பேசினாலும் கருணாநிதி அன்னை பேசினாரு. இதெல்லாம் பண்ணி முடிச்சும் கடைசியில காமராஜர் 1,28,221 ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெற்றார். அதை ஜீரணிக்க முடியல. இது நாடாளுமன்ற தேர்தல் இல்ல, இது நாடாளுமன்ற தேர்தல், இப்படி எல்லாம் வியாக்கியானம் பேசிட்டு போனாரு கருணாநிதி. அப்புறம் அதுக்கு பிறகு சொன்ன டயலாக் தான் நெல்லை எங்களது எல்லை, குமரி எங்களுக்கு தொல்லைன்னு போனாரு. இன்னைக்கு வரைக்கும் குமரி மாவட்டத்துல பெரிய அளவுல திமுகவுக்கு செல்வாக்கு இருக்காது. காங்கிரஸ் எம்பி இருக்காங்க, ஒரே ஒரு ஆளு தப்பி தவறி வந்த ஆளுதான் மனோ தங்கராஜ். அது கூட பிஜேபி காரங்க இன்னும் கொஞ்சம் உழைச்சிருந்தாங்கன்னா, அது என்ன பிஜேபி அது பத்மநாபன் தொகுதி, அது சின்ன தொகுதி தான். அந்த தொகுதி முதல் பாஜகவினுடைய எம்எல்ஏ கொடுத்த தொகுதி. அது வேலாயுதம் அவங்க வெற்றி பெற்ற தொகுதி அந்த தொகுதி தான், அந்த பத்மநாபன் தொகுதி தான். அதனால அப்பவே 1996லயே அங்க பாஜக வலுவாயிட்டு, கன்னியாகுமரி மாவட்டத்திலே வலுவுதான். அந்த தொகுதியில ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். அப்படி இருக்கும்போது இப்ப ஏதோ ஒரு இதுல தப்பிச்சு வந்துட்டாரு. அது அண்ணாமலை வர்றதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். இனிமே இந்த ஜென்மத்தில இந்த மனோ தங்கராஜ் எல்லாம் இனிமே வாய்ப்பே கிடையாது. அது முடிஞ்சு போன கதை. மற்றதெல்லாம் பாருங்க, அங்க திமுகவுக்கு அங்க ரெப்ரசன்டேட்டிவ் இருக்க மாட்டாங்க, வராது. திமுக ஏதோ சூழ்நிலையில வறுமை ஒழிய எம்பி எல்லாம் பெரும்பாலும் அவங்க தள்ளி விட்டுருவாங்க. பிஜேபி அங்க நிக்கும். பிஜேபிக்கு ஏத்து நின்று போட்டிடுறதுக்கு அவங்களுக்கு துணிச்சல் இருக்காது. அதனால நிறைய என்ன பண்ணுவாங்கன்னா, காங்கிரஸ் கையில கொடுத்துட்டு ஓரம் கட்டிட்டு ஒதுங்கி போயிருவாங்க. சில நேரங்கள்ல மட்டும் தான் நின்றுருக்காங்க, அதுக்கு பிறகு நிக்க மாட்டாங்க. அதனால இவங்களுடைய நிலைப்பாடு இதுதான் சார். ஓகே, நீண்ட நேரம் மழையை பத்தி பேசணும், கலைஞர் கன்னியாகுமரி என்ன சொன்னாருன்றத பேசணும், நெல்லை மக்கள் என்ன சொன்னாருன்றத பேசணும். அதே போல மோடி அவர்கள் கொடுத்த இவன் ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்கன்ற விஷயத்தை பேசணும். குறிப்பா ஒரு விஷயம் சொன்னீங்க, இதுக்கு ஒரே சொல்யூஷன் ஆட்சி மாற்றம் மற்றும் அரசியல் மாற்றம். அண்ணாமலை முதல்வரானதான் அதுக்கு சொல்யூஷனாகவும் சொல்லியிருக்கீங்க. உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். தேங்க்யூ வெரி மச். மிக்க நன்றி.